தயிர், திஸ் இஸ் இஞ்சி பூண்டு விழுது, இது நெய்யா? அதுக்கப்புறம் வேறு என்னென்ன வச்சுருக்கீங்க? ஓகே, இது வந்து காய்கறி அறுக்க யூஸ் பண்ண கத்தி, இது பீல் பண்ண யூஸ் பண்ண பீலர், அப்புறம் இது வந்து ஓகே இந்த மசாலா மேட்ரு. அதுக்கப்புறமா இது குக்கருக்குள்ளே ஏதோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கீங்க, ரைட்டு. வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு காஞ்ச மிளகா. இது புதினாவா கொத்தமல்லியா? பச்சை மிளகா, ரைட்டு. இது புதினாவா கொத்தமல்லியா? புதினா, ஓகே. ஸோ அடுப்பு பற்ற வச்சுட்டாச்சு. எண்ணெய் மேலே நெய், ஓகே. நெய் காய வேணாவா? அப்படியே எண்ணெய் ஊற்றலாமா? சரி, ஊற்றுறீங்க, ரைட்டு. பார்த்து எண்ணெய் விற்கிற விலைக்கு ஓகே. பிரியாணி நல்லா வரணும்னா எண்ணெய் நல்லா ஊற்றி தான் ஆகணும். ஊற்றுங்க. என்ன சூடு ஏறினதும் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, பே லீவ்ஸ். என்ன லீவு? பே லீவ்ஸ். சரி, ரைட். ஏதோ ஒரு இலையாம்பா. அப்புறம் ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ இதெல்லாம் போடுவாங்க, கல்பாசிலாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை, அதனால நம்ம போடல. இல்லை, நம்ம இது அஞ்சரை பட்டியா? இது என்ன மிளகு? ஓகே. பெப்பர், மிளகு, சீரகம். ஓகே, மிளகுலாம் வெடிக்கணுமா? லைட்டாக வெடிக்கணுமா? ஓகே, வாட் நெக்ஸ்ட்? ஆனியன் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சாலும் வெஜிடபிள் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நீளமாக கட் பண்ண ஆனியன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் ரைஸ்க்கு நல்லா இருக்காது, கரெக்டாக? ஓகே. நீளமான ஆனால் ஆனியன் ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்க மாதிரி இருக்குது, நீல கலர்லேயே இல்லை. ஓகே, கேவலமான ஜோக் தான், கேவட்டுங்க. போட்டுட்டு அதை வதக்கணும், ஓகேவா? நல்லா ஃப்ரை பண்ணணும். பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணுமா? மீன்வேல் என்ன பண்ணுறீங்க? தக்காளியை போட்டு அரைக்கிறீங்களா? தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சம். ஏன் தக்காளி அப்படியே போடக்கூடாது? அப்படியே போட்டாலும் போடலாம், அரைச்சி போட்டாலும் போடலாம். அதாவது வீட்டில் கரண்ட் இருக்குது, மிக்ஸி இருக்குது அப்படின்னா அரைச்சி கூட போடலாம், கரெக்டாக? என்னோட ஸ்டைலில். ஓகே ஓகே, 3 வாட்டி டருன்னு போட்டால் அதுதான் உங்களோட ஸ்டைல் ஆஃப் அரைச்சி போடுறது. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஓகே, அப்புறம் இது என்னது? இஞ்சி பூண்டு விழுது. இப்போ லைட்டாக ஓகே, ஆனியன் கலர், அந்த வெங்காய கலர் சேஞ்ச் ஆனோடனே இஞ்சி பூண்டு விழுது போடணும். வெங்காயம் கலர் என்ன மாதிரி சேஞ்ச் ஆகணும்? சரி, போட்டது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் கலர் வரணும், அவ்வளோதான். இப்போ எதுக்கு என்ன கேட்டீங்க? இல்லை, எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரில. அதுக்கப்புறமா மீன்வேல் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடும்போது நாமளே டாக்டராலாம் ஆயிடணும்ல, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டிங்களா? ஹார்ட்டுக்கு நல்லது, வயிற்றுக்கு நல்லது, ஜீரணமாகும் உங்கள். ஓகே, நீங்கள் எதுவும் சொல்லுங்கள். ஓகே, நானே பேசிக்கிட்டோம். அதெல்லாம் ஒரு பச்சை மிளகா கீராமல் அப்படி போட்டுக்கலாம். நான் வந்து கீராமல் போடுறேன். ஓகே ஓகே குழம்பு சாப்பிடணும். ஓகே, கீரி போட்டாலும் கீராமல் போட்டாலும் குழந்தை சாப்பிட போகிறது இல்லை. ஓகே, எனிவேஸ் ஃபைன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் வதங்கிட்டு அதோட ராஸ்மல் எல்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுருவோம். தக்காளி வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன், நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ தான் பிரியாணி கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக மாறுது அப்படின்னு நினைக்கிறேன் தக்காளி போட்டதுக்கப்புறம். கொஞ்சம் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். நான் வந்து 2 டம்ளர் எடுத்துருக்கேன், அதனால 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் போடுறேன். அப்போது 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறீங்க. எஸ். ஓகே, 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாச்சு. மறுபடியும் கலந்து விடணும். இது கொஞ்சம் வந்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், ஆயில் பிரிஞ்சு வரணும். ஆயில் பிரிஞ்சு வரணும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? ஓகே, ஓகே, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு கலந்து விடணுமா? ஓ, வதக்கணும். ஓகே, கலக்கிறது வேற வதக்கிறது வேறையா? எஸ். ஓகே, ஓகே. புதினா வதங்கினப்போ தயிர் 2 டேபிள் ஸ்பூன். தயிர் 2 டேபிள் ஸ்பூனா? 1 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர், 2 டேபிள் ஸ்பூனா? ஓகே, கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன். பிரியாணி செய்கிறோம். நைஸ் மசாலா. நெக்ஸ்ட் காய்கறியா? என்ன ஆகணும்? மறுபடியும் எண்ணெய் ஏதாவது பிரிஞ்சு வரணுமா? இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த தயிர் போட்டோம் இல்லையா, அதோட தண்ணி எல்லாம் வந்து இதுவாகிடும். ஓகே, இப்போது காய்கறி எல்லாம் ஆட் பண்ணலாமா? தயிர் போட்டு 2 மினிட்ஸ். கேரட், பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு. சொல்லுமா. சரி சொல்லுமா. 2 o'clock ஆயிடுச்சா? இன்னும் சமையல் பண்ணலையா? அம்மா முடிக்கலையா? சாப்பாடு போடலையா? பசி சாப்பாடு போட்டாங்களா? இப்போ தான் பிரியாணி ஆகிட்டு இருக்கு. லெக் பீஸ் எல்லாம் இல்லைம்மா, வெஜ் பீஸ் பிரியாணி. சரிடாம்மா. ஸோ இந்த பதம் வரணுமா? இது என்னது? இது இந்த பதத்துக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஓகேவா, நார்மல் இது ஆயிடுச்சு. ஓகே, காய் போட்டு கலந்து குத்துட்டு. ஸோ அப்புறமா பாஸ்மதி அரிசியை ஊற வச்சிருக்கோமா? எவ்வளோ நேரம் ஊற வச்ச அரிசி இது? half an hour. ஓகே, ஸோ முன்னாடியே நீ மிளகா பொடி போகும்போது சொன்ன மாதிரி 2.5 cups பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கோம். கரெக்டா? ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு ஆக்சுவலாக தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடணுமா, இல்லை அரிசி போட்டு தண்ணி ஊற்றணுமா? அரிசி போட்டு தான் தண்ணி ஊற்றுவீங்களா? என்னோட ஸ்டைல் ஆஃப் வந்து அரிசி போட்டு தான். ஓகே, எங்கள் வீட்டு ஸ்டைல் வந்து நாங்கள் வந்து அரிசி போட்டு தான் தண்ணி ஊற்றுவோம். அது எங்கள் வீட்டு ஸ்டைலுங்கிறது வந்து எங்கள் வீட்டுக்கார அம்மாவோட ஸ்டைலு. ஓகே, தண்ணி வந்து எந்த டம்ளரில் அரிசி போட்டோமோ அதே டம்ளரில் மெஷர் பண்ணி எவ்வளோ ஊற்றணும்? 1க்கு 1 கப் அரிசிக்கு எவ்வளோ கப் தண்ணி? 1.5 கப் தண்ணி. ஸோ 2.5 கப் அரிசிக்கு 3.25 கப் தண்ணி. 3 டம்ளர் ஊற்றியாச்சு. 3.25 டம்ளர். ஓகே, டன். இந்த உப்புன்னு ஒன்று போடுவோமே, தூளுப்பு. ஓகே, உப்பு எவ்வளோ போடணும்? தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு டேஸ்ட் பாருங்க. ஓகே வந்தால் விட்டுருங்க. அதாவது
லைட்டாக கடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போதான் வந்து பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் சாப்பிடும்போது உப்போட அளவு வந்து கரெக்டாக போட்டு போட்டு கலந்து கொடுத்துட்டு உப்பு வந்து லைட்டாக கரிக்கிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் லைட்டாக கரிக்கணுமா? ஓகே. ஏப்பா நீங்கள் தான் டேஸ்ட் நான் தான் பார்க்கணுமா? லைட்டாக கரிக்கல அப்போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். மிக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணுமா? கறிக்கல. கறிக்கல. கறிச்ச உடனே என்ன பண்ணும்? ஃபைனல் டச் வந்து லெமன். ஓகே, ஒரு ஹாஃப் லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுணுமா? லெமன் எதுக்கு பிடிக்கிறோம்? சாதம் அரிசி பாஸ்மதி அரிசி வந்து ஒரு உதிரி உதிரியாக வரும். ஓகே, பாஸ்மதி அரிசி உதிரி உதிரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக லெமன் பிடிக்கிறோம். அப்புறம் நெய் ஒரு ஃபினிஷிங் டச்சாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு வாட் நெக்ஸ்ட்? புதினா மறுபடியும் இது வந்து இப்போ கொதிக்கணும். ஃபுல் தீ வைக்கணுமா? இல்லை மீடியம்லேயே வச்சு பண்ணணும். அரிசி நல்லா தண்ணி கொதித்து அரிசியும் தண்ணி சம அளவு வந்ததுக்கப்புறம் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ அரிசியும் தண்ணியும் ஈக்குவலான லெவலுக்கு வர வரைக்கும் கொதிக்கணும், வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸும் தண்ணியும் ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுமா? ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணால் ரெண்டும் செம பங்காக வந்துடும்னு நினைக்கிறேன். ஈக்குவலாக என்னம்மா பண்ணுற? உன்னால காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஸோ ரைஸும் தண்ணி ஈக்குவலான லெவலுக்கு வந்துடுச்சா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? குக்கரை மூடிடணும். சிம்லேயே இருக்கும். ஃபுல் சிம்மில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. விசில் போட்டுட்டு ஃபுல் சிம்மில் இருக்கான்னு பார்த்துட்டு. ஃபுல் சிம்மில் தான் இருக்குது. 20 மினிட்ஸா? அது ஸ்டிப்புலேட்டட் டைம். அது 20 மினிட்ஸுங்கிறது மேலேயும் போகக்கூடாது, கீழே இறங்கக்கூடாது. 20 minutes later.